பேரவை தலைவர் அவர்களே, காவேரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனையோ ஒரு அரசின் பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சியுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவேரி பிரச்சனையில் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அவையில் தொடர்ந்து 2014, 2015, 2018, 2022, 2026 காலகட்டங்களிலே காவேரி பிரச்சனைக்காக ஒத்த கருத்தோடு தீர்மானத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரித்திருக்கின்றன. இன்னைக்கு காவேரி பிரச்சனை 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு, நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை பெற வேண்டும். அதே போல காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் இதற்கு சரியான பிரச்சனை என்று ஏற்கனவே இந்த அவையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே பேச்சுவார்த்தையின் மூலமாக 2 மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. ஏற்கனவே நமக்கு பல படிப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தேவராஜ அரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதிலே தீர்வு எட்டப்படாமல் அந்த கூட்டத்திலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தராதை நான் அந்த தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்ற அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர். உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அதுக்காக போனாங்க, தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வைக்கப்பட்ட குடி தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காம புறக்கணிச்சாங்கன்னு சொல்ல வர, தப்பா சொல்ல. மாண்பு உறுப்பினர், நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுங்க சொல்வது காரணம் என்ன? இருங்க, 2 மாநிலங்களுக்கிடையே 2 மாநில மக்களுக்கிடையே பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக எந்த இடத்திலும் வெறுப்புணர்வு வளராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் தண்ணி குடிக்கல நிகழ்வுகளை சொல்லாமல் நீங்கள் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்துருக்கீங்க? காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து அந்த 2 கருத்தை தான் சொல்ல வரேன். இல்லை, அதனால மற்ற கர்நாடக அரசை அங்கே நடந்த நிகழ்வு இதெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து கவனத்தை ஈர்த்து அமருகிறேன் தான் அனுமதிக்கணும். ஆனால் பிரச்சனையுடைய தீவிரம் குறித்து அவசியம் குறித்து நான் பேச அனுமதித்திருக்கிறேன். சுருக்கமா பேசி முடியும். உரிமைக்காக நான் சொல்ல வரேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து நல்லெண்ணத்தோடு விவசாயிகளை பாதுகாக்கணும் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த அவமானம் தாங்கினால் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நீரை பெற்றுத்தரணும் சொல்லி நல்ல முயற்சி எடுத்தாரு. ஆமா, இதற்கு ஏற்கனவே நமக்கு படிப்பினை இருக்கு, தீர்வு எட்டப்படாது. ஆகவே அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று நாட்டுடைய பிரதமரை சந்தித்து ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களும் இதில் ஒன்று. அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையில ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கருத்தாக உட்காருங்க. அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல, முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கிறேன், முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக
அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். இல்ல இல்ல அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இப்ப நம்ம என்ன எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம்? நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. இல்ல மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. இருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் மாண்பு உறுப்பினர் நீங்க ஒரு சீனியர், நீங்க பாருங்க, நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியிலிருந்து அவையும் தெரிந்து கொள்ளட்டும். இப்ப நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்போ அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்களாம் வரணும்னு கேட்குறாரு. ஏன் சம்பந்தம்? அதாவது என்னன்னா முறை இல்லை இருங்க 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 மாண்புமிகு பள்ளிக்கல்வி நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018, அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ, அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படும். மாண்புமிகு திரு ராமச்சந்திரன், மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் பேசு. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன்னா, இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரசும் பிஜேபியும் அரசு ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையில் ஒன்றாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் எல்லா இதுல ஒன்றாக இருக்க என்பதை ஒன்றிய அரசுக்கு நாம உணர்த்தணும். அதுக்கு தான் கூட்டணும் சொல்லி நான் சொல்ல வரேன். மாண்புமிகு சொல்லுவே இல்லையா, சப்ஜெக்ட சொல்லுவே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022ஆம் ஆண்டு காவேரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கர்நாடக அரசு முயற்சிக்கிறது. அப்போது 2022 தென்னிந்திய பசுமை ஆணையம் அதுக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த தடையை எதிர்த்து தேசிய பசுமை ஆணையம் 2 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு அந்த தடையை நீக்கிறாங்க. அதன் பிறகு 2025 உச்ச நீதிமன்றம் வரைவு திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இது வரைவு திட்ட அறிக்கைக்கான தீர்ப்பு தான், அணை கட்டுவதற்கான தீர்ப்பல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து
தமிழ்நாட்டு அரசின் சார்பாக 24/5/2026 அன்று சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அந்த சீராய்வு மனுக்களை உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கிறது. ஆகவே காவேரி பிரச்சனைக்கு ஏற்கனவே நடுவர் நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2033 வரை அந்த தீர்ப்பு செல்லுபடியாகும். அவ்வாறு இருக்கும்போது புதிய நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு இல்லாமல் இன்றைக்கு ஏற்கனவே நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள், மாண்புமிகு அவை முன்னவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் இதை சொன்னார். இல்லை மன்னிக்கணும், இவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் குறிப்பிடுகிற போது இங்கே குறிப்பிட்டார்கள். அப்போது அவர்கள் குறுக்கிட்டு அதை சொல்லியிருக்கிறார்கள். அதையே நீங்கள் வலியுறுத்துவது என்பது சரியாக இருக்காது. அவை குறிப்பிலிருந்து இடம்பெறக்கூடாது. ஏற்கனவே நமக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு நீத்து போயிடும். அதனால்தான் சொல்ல வரேன். ஏற்கனவே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு மாற்று கருத்தை நீங்கள் சொல்லலானால் அது அவை குறிப்பில் ஏறாது. முடிங்க. இல்ல, புதிய நடுவர் மன்றம் அமைத்தால் நம்மளுக்கு பாதகமாக அமைஞ்சிடும். அதனால சொல்ல வரோம். அடுத்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய உரையில் ஒரு தவறான தகவலை கொடுத்தார். பிரதம மந்திரிக்கு ஒரு முறை மட்டும்தான் கடிதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எழுதினார் சொன்னாரு. நான் முடிச்சிடுறேன். முதல்ல பேசும் பொழுது அவர் முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் பேசி முடிச்சு வாய்ப்பு தரேன். நான் பேசி அவர் பேசி முடிச்சு அந்த வாய்ப்பு தரேன். நான் பேசி முடிச்சு இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசிட்டோம். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் இருமுறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு நிமிஷம் ஒரு தகவலை கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம். சோ சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்துல 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சுன்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம்.
மூன்று முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. அவர்களே, உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்கு. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு தளபதி நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்க. நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசிட்டீங்க. நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து மக்கள் பேசியிருக்காங்க, சட்டமன்றத்தில் பேசி பாருங்க. தயவுசெய்து பாருங்க, காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதை குறித்து அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து நிறைய பேசிட்டீங்க. இது போதுமானது. மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் இல்லைங்க, முடிக்க போறீங்க. ஏற்கனவே ஏக மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி நீங்க பேசுறீங்க. எப்படி நான் அனுமதிப்பேன் நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, குறுக்கிடுவாங்க. அமைச்சர் தவறான தகவல் தரப்பட்டால் அமைச்சர் குறுக்கிடுவதற்கு நான் அனுமதிப்பேன். சுருக்கமா முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவிரி மேலாண்மை ஆணையம் 3500 கன அடி வந்து ஒரு நாளைக்கு திறந்து சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை கூட வழங்க கர்நாடகா வந்து மறுக்குது. இப்ப அங்க மழைப்பொழிவு அதிகமா இருப்பதால அணைகளாம் நிரம்பி இருக்கிறதுனால இன்னைக்கு 35,000 கன அடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. நம்ம குறுவை சாகுபடி செய்யணும்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 40 TMC தண்ணீர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஏற்கனவே குறுவை வந்து சாகுபடி வந்து இன்னைக்கு பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. ஆகவே உரிய நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாய தொழிலாளிகள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்ப அட்டைக்கு 5,000 ரூபாய் வழங்கணும்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.